வணக்கம். என் பேர் கமலேஸ்வர். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பேச்சு திறன் படையிருந்தால் சொல்க நாம் திருக்குறள் தெரிஞ்சுக்கலாம் என்கிற கோர்ஸ் எனக்கு 5ஆம் கோர்ஸ். இந்த கோர்ஸை எளிமையாக முடிக்க எனக்கு உதவி செஞ்ச திருவள்ளுவர் தாத்தாவுக்கு மூலவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த கோர்ஸில் நான் நிறைய நல்ல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். பேசுவது எப்படி, பேசுறது ஒரு எளிய செயலா, அரிய செயலா, இனிமையாக பேசுவது ஒரு அற செயலா, அவையஞ்சாமல் பேசுவது ஒரு எளிய செயலா, அரிய செயலா, பேச்சால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும், பேச்சால் தான் நமக்கு நன்மையும் துன்பமும் கிடைக்கும் என்கிற பல நல்ல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். பேச்சால் தான் நமக்கு நன்மையும் துன்பமும் கிடைக்கும் என்று உணர்ந்தவங்க இன்னைக்கு வளவலன்னு பேச மாட்டாங்க. இதை பற்றி திருவள்ளுவர் தாத்தா ஒரு குறள் எழுதியிருக்காங்க. அது என்னவென்றால், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து சொல்லின்கண் சோர்வு. எனக்கு இந்த கோர்ஸில் மிகவும் பிடிச்ச ஒரு குறள் என்னவென்றால், கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பற்றார் தொடர்பு. இந்த குறளுடைய மீனிங் என்னன்னா, சில பேர் சொல்றது வேற விதமா இருக்கும், ஆனால் செய்கிறது ஒரு விதமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களுடைய தொடர்பு நமக்கு என்றைக்கும் கனவுலும் நமக்கு துன்பத்தை தான் தரும். நான் சொன்னபடியே நான் செய்வேன். அதனால தான் எனக்கு இந்த குறள் மிகவும் பிடிக்கும். இது போன்ற ஒவ்வொரு வருடமும் நான் நிறைய அரிய விஷயங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஐடிஎஸ் மூலமாக நான் திருக்குறளை கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த தெய்வ நூலை கற்க எனக்கு அரிய வாய்ப்பை தந்த ஐடிஎஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.